இப்போ நம்ம ஒரு ஜெர்சி எடுத்துட்டோம்னா, நான் போன வீடியோலயே சொல்லியிருக்கிறேன். ஒரு ஒரு வருடத்தோட பாலோட அளவு ஜெர்சி எவ்வளோன்னா 5000 முதல் 6000 லிட்டர் பால் கறக்கும். இதே ஒரு ஹெச்எஃப் அப்படின்னா, ஒருத்தர் ஹெச்எஃப் மாடு வாங்கினா 1 லட்ச ரூபா வருது. அதே ஜெர்சி மாடு வாங்கினா 50,000 வருது. அது ஒரு ஹெச்எஃப் மாடு வாங்குறதுக்கு 2 ஜெர்சி மாடு வாங்கலாமே. ஒரு 6 மாதம் 7 மாதம் கண்ணு போட்டு ஆச்சு அப்படின்னா 13 லிட்டர்லேருந்து அப்படியே 10, 8, 7, 6 பெர் டேக்கு சொல்கிறேன் நான். இது வந்து நீட்டாக பால் குறைஞ்சிக்கிட்டே வந்துடுது. ஹெச்எஃப் மாட்டு பால் 33 ரூபா வருதுப்பா. ஜெர்சி மாட்டு பால் 36 ரூபா 37 ரூபா வருது. ஜெர்சி மாடே அதுக்கு வாங்கலாமே. பொதுவாக வந்து ஜெர்சி மாட்டுக்கும் ஹெச்எஃப் மாட்டுக்கும் வளர்க்குள்ள என்ன வித்தியாசம் அப்படின்னா, குறைந்தபட்ச நிழலாது வேணும். இப்போ ஹெச்எஃப் மாட்டுக்கு சினை பிடிக்கிறதுல பிரச்சனை வருதுன்னு சொல்றாங்களே, அது உண்மையாப்பா? நிறைய பெரும்பாலும் வெளியே சொல்றது என்னன்னா, 1 லட்ச ரூபா போட்டு ஹெச்எஃப் மாடு வாங்கிட்டு வரோம், பால் கறக்குது, மறுபடியும் அந்த சினையை பிடிக்க வச்சு இது பண்ண முடியலன்னு சொல்றாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம கிட்ட இருக்கிற சிவாஜி ஹெச்எஃப், செவலையும் வெள்ளையும் கலந்தது, ரைட்டா? இந்த ஹெச்எஃப் பிரீடு வந்து ஒரு 80% பியூர் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, அப்பா ஹெச்எஃப்பும் ஜெர்சியும் பார்த்தாச்சு. இப்போ வட மாநில மாட்டை பத்தி சொல்லுங்கப்பா. நண்பர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் ஹரிணி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல அப்பா கிட்ட கேள்வி பதில் தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்பா, ஒருத்தர் புதுசா மாட்டு பண்ண ஸ்டார்ட் பண்றாங்கன்னா ஹெச்எஃப் மாடு வைக்கிறது பெஸ்டா இல்ல ஜெர்சி மாடு வைக்கிறது பெஸ்டா? ஹெச்எஃப் தாங்க பெஸ்ட். ஜெர்சியை கம்பேர் பண்ணும்போது பால் தான் வந்து முதன்மை தொழில் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஹெச்எஃப் போறதான் பெஸ்டா இருக்கும். ஜெர்சியை கம்பேர் பண்ணும்போது ஹெச்எஃப் நல்லா இருக்கும். எதனாலப்பா ஹெச்எஃப் மாடு பெஸ்ட்னு சொல்றீங்க? இப்போ நம்ம ஒரு ஜெர்சி எடுத்துட்டோம்னா, நான் போன வீடியோலயே சொல்லியிருக்கிறேன், ஒரு வருடத்தோட பாலோட அளவு ஜெர்சி எவ்வளோன்னா 5000 முதல் 6000 லிட்டர் பால் கறக்கும். இதே ஒரு ஹெச்எஃப் அப்படின்னா 9500 லிட்டர்லேருந்து 10,000 லிட்டர் பால் வரைக்கும் ஹெச்எஃப் கறக்கும். இப்போ நம்ம ஒரு பால் பண்ண தொழிலுக்கு ஒருத்தர் வராங்க அப்படின்னா, எது பால், எந்த பிரீடு பால் அதிகமாக கொடுக்குதோ அந்த பிரீடில் போடுறது தான் பெட்டராக இருக்குங்கன்னு. இப்போ கம்பேரிசன் பார்த்தோம் அப்படின்னா ஜெர்சியை விட ஹெச்எஃப் வந்து பால் அதிகமாக கறக்குங்க. அதனால தான் நம்ம ஹெச்எஃப் போடலாம்னு சொல்கிறோம். அப்பா, ஒருத்தர் ஹெச்எஃப் மாடு வாங்கினா 1 லட்ச ரூபா வருது. அதே ஜெர்சி மாடு வாங்கினா 50,000 வருது. அது ஒரு ஹெச்எஃப் மாடு வாங்குறதுக்கு 2 ஜெர்சி மாடு வாங்கலாமே. இது நல்ல கொஸ்டின் தாங்கண்ணே. இந்த தவறை தான் நான் வந்து ஆரம்பத்தில் பண்ணேன். நான் சொல்றது ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய மைண்ட் செட் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஹெச்எஃப் வந்து 1 லட்ச ரூபாய் வருது, ஜெர்சி வாங்கினா 50,000 தான் வருது. இப்போ நம்ம 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்கி 15 லிட்டரு கறக்குறோம், 15 to 17 லிட்டர் வருது கறக்குறோம். இதுக்கு 2 ஜெர்சி, இதே 1 லட்ச ரூபா முதலீட்டுலேயே 2 ஜெர்சி வாங்கிட்டா நமக்கு 20 லிட்டர் வருது இல்லை ஆரம்பத்திலேயே. ஸோ வந்து நம்ம ஜெர்சி போயிடலாம்னு சொல்லிட்டு தான் போனேன் நான். அது உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு, ஒரு பசுந்தீவனத்திலிருந்து அடர தீவனம் வரைக்கும் இது எல்லாமே டபுள் தான். இப்போ இன்புட் எப்படின்னா, இப்போ ஒரு ஹெச்எஃப் மாட்டுக்கு இன்புட்டு நம்ம என்ன தரோம், 30 கிலோ பசுந்தீவனம் தரோம், 2 கிலோ உலர் தீவனம் தரோம், அடர தீவனம் 10 கிலோ தரோம் இல்லையா? இதே கான்செப்ட் தான் வந்து நம்ம ஜெர்சிக்கும் தரோம். ஸோ வந்து அது இவ்வளவையும் எடுத்துக்கிட்டு நமக்கு என்ன பால் கறக்குதுன்னா 10 லிட்டர் கறக்குது. அது இல்லாமல் ஜெர்சி என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு 6 மாதம் 7 மாதம் கண்ணு போட்டு ஆச்சு அப்படின்னா 13 லிட்டர்லேருந்து அப்படியே 10, 8, 7, 6 பெர் டேக்கு சொல்கிறேன் நான். இது வந்து நீட்டாக பால் குறைஞ்சிக்கிட்டே வந்துடுது. ஆனால் ஹெச்எஃப் அப்படி இல்லைங்கண்ணே. கண்ணு போடுறது முதல் 10 மாதங்கள் வந்து சீராக உரிய அளவு தான் பால். ஏன்னா பிரீடு இந்த மாதிரி பிரீடுக்கு தகுந்த மாதிரி பால் தான். அதனால தான் வந்து பால்னு அப்படின்னு போயிட்டோம் அப்படின்னா ஜெர்சிக்கு ஹெச்எஃப் பரவாயில்ல. இப்போ நான் ஒரு கணக்கு சொல்கிறேன் நான். 2 ஜெர்சி வாங்குறோம் 1 லட்ச ரூபாய்க்கு, ஒரு ஹெச்எஃப் வச்சிருக்கேன் 1 லட்ச ரூபாய்க்கு. ஸோ 2 கம்பேரிசன் சொல்கிறேன் நான். இந்த ஹெச்எஃப்க்கு நான் பண்ணுற செலவு வந்து 10 கிலோ அடர தீவனம், 30 கிலோ பசுந்தீவனம், இது மாதிரி தான் தரோம் நம்ம. இதே இன்புட்டு தான் ஜெர்சிக்கு தரோம். ஜெர்சிக்கு என்ன பண்ணுறோம், 7 கிலோ அடர தீவனம் தரோம், 30 கிலோ பசுந்தீவனம் தரோம், உலர் தீவனம் தரோம்.
ஸோ அப்போ வந்து 2 ஜெர்சி வச்சுருந்தோம்னா நமக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னா 60 கிலோ பசுந்தீவனம் தேவைப்படுது, 7 7 14 கிலோ அடர் தீவனம் தேவைப்படுது, உலர் தீவனம் 5 கிலோ தேவைப்படுது. ஸோ அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணி இது எத்தனை லிட்டர் கறக்குது அப்படின்னா ஒரு 6 மாதம் கழிச்சு, கண்ணு போட்டு 6 மாதம் கழிச்சுன்னா ஒரு ஹெச்எஃப் வந்து நமக்கு எவ்வளோ ஈல்டு கொடுக்குதுன்னா 15 லிட்டர் பால் கறக்குது. இதே 2 ஜெர்சி மாடுமே சேர்ந்து கண்ணு போட்டு 6 மாதம் கழிச்சு 13 லிட்டர் தான் தருது. ஸோ வந்து நமக்கு கொடுக்குற செலவும் அதிகம், கடைசியாக நமக்கு கொடுக்குற பால் கம்மி ஜெர்சியில். ஆனால் ஹெச்எஃப்ல அந்த மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும், ஏன்னா அந்த ப்ரீடோட மில்க் ஈல்டு அதிகம் இல்லையா, அதனால இது மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அதனால நமக்கு வந்து கம்பாரிசன் பார்த்தீங்கன்னா ஜெர்சிக்கும் ஹெச்எஃப் கம்பாரிசன் பார்த்தீங்கன்னா பாலில் வந்து ஹெச்எஃப் தான் பெஸ்ட்டாக இருக்குங்க. ஹெச்எஃப் மாட்டு பால் 33 ரூபா வருதுப்பா, ஜெர்சி மாட்டு பால் 36 ரூபா 37 ரூபா வருது. ஜெர்சி மாடே அதுக்கு வாங்கலாமே. நீ சொல்ற கணக்கு வந்து எப்படின்னா 1 லிட்டர் பால் வந்து 36 ரூபா ரேஞ்சில் வருது, ஹெச்எஃப் மாட்டுக்கு வந்து 33 ரூபா தான் வருது, 3 ரூபா டிஃபரன்ஸ் வருது. பால் விலை அதிகம் தானே, அதனால ஜெர்சி போலான்னு கேட்குறேன், எப்படி தானே? அங்கதான் தப்பு பண்றான். இப்போ இந்த ஹெச்எஃப் மாடு 17 லிட்டர் பால் கறக்குது, இப்போ நம்ம பின்னாடி இருக்கிற ஜெர்சி மாடு வந்து 7 லிட்டர் பால் கறக்குது. கம்பேர் பண்ணி பார்த்துக்க, தீனியெல்லாம் ஒன்று தான். இதுக்கு 7 கிலோ அடர் தீவனம் தானே, அதுக்கு 5 கிலோ அடர் தீவனம் தான், பசுந்தீவனம் உலர் தீவனம் எல்லாமே ஒன்று தான், ரைட்டா? இப்போ கம்பேர் பண்ண போய் 36 ரூபாயில் 7 லிட்டர் கறக்கிறது உனக்கு பெட்டராக இருக்குமா, இல்லை 33 ரூபாயில் 15 லிட்டர் கறக்கிறது பெட்டராக இருக்குமா? நீ தான் கம்பேர் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு ஹெச்எஃப் தான் லாபமாக தெரியுது, ரைட்டா? பால் விலை கம்மியாக இருந்தாலும் அது ஈல்டு அதிகம், அதனால அது மேனேஜ் ஆகிக்கும். அதை விட ஜெர்சியை விட அதிகமாக லாபம் ஹெச்எஃப்ல தருங்க. ஹெச்எஃப் மாடு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மின்னு சொல்றாங்களே, அது உண்மையாப்பா? இல்லைக்குண்ணா, அது ஒரு தவறான தகவல் தான். பொதுவாக வந்து ஜெர்சி மாட்டுக்கும் ஹெச்எஃப் மாட்டுக்கும் வளர்ப்புல என்ன வித்தியாசம் அப்படின்னா, குறைந்தபட்ச நிழலாது வேணும். இப்போ இது நிழல் இருக்கு இல்லையா, இது மாதிரி கொஞ்சம் நிழல் கொடுத்தா போதுமானது. காலையில வெயில்ல கட்டலாம், இப்போ சாயந்தரம் இல்லையா, சாயந்தரம் கூட வெயில்ல கொஞ்சம் கட்டலாம். காலை வெயிலும் சாயந்தரம் வெயிலும் மாட்டுக்கு ஒன்றும் பண்ணாது. ஆனால் மதிய நேரத்தில் கொஞ்சமாவது நிழல், ஒரு மரத்து நிழல் இல்லைன்னா ஒரு ஷெட்டு, இந்த மாதிரி கொஞ்சம் நிழல் இருந்துச்சு அப்படின்னாவே ஹெச்எஃப் வளர்த்திடலாம். அதாவது அதிகமான வெயில்ல ஹெச்எஃப் மாட்டை கட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு அதில் பிரச்சனைலாம் நிறையா வரும். என்ன பிரச்சனை வரும், அதிகமாக இழப்பெடுக்கும், பால் ஈல்டு குறையும், எனர்ஜி அந்த இதுக்கே எனர்ஜி எடுத்துக்கும், பால் குறையும். இதே வந்து நம்ம ஒரு நிழல்ல கட்டி கச்சிதமாக வளர்த்தோம் அப்படின்னா ஹெச்எஃப் மாட்டுக்கு எந்த நோயும் வராது, அது எந்த பிரச்சனையுமே பண்ணாது. ஹெச்எஃப் மாட்டுக்கு சினை பிடிக்கிறதுல பிரச்சனை வருதுன்னு சொல்றாங்களே, அது உண்மையாப்பா? கொஞ்சம் அதில் முழு உண்மைன்னு சொல்ல முடியாதுன்னு. ஜெர்சி மாட்டை கம்பேர் பண்ணும்போது ஹெச்எஃப் மாட்டில் ஊசி போட்டு செனை பிடிக்க வைக்கிறது கொஞ்சம் சிரமம்தான். அதுக்கு அது என்ன வழிமுறை அப்படின்னா, அந்த நான் நிழல் சொன்னேன் இல்லையா, நிழல்ல கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருந்து மினரல் மிக்சர் ரெகுலராக 40 கிராம் கொடுத்து மாட்டை நல்லா ஆரோக்கியமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா செனை பிடிக்கிறதுல பிரச்சனை வராது. நம்ம பண்ணையில் ஹெச்எஃப்ல செனை பிடிக்கிற பிரச்சனை வரல. ஆனால் நிறைய பெரும்பாலும் வெளியே சொல்கிறது என்னன்னா, 1 லட்ச ரூபா போட்டு ஹெச்எஃப் மாடு வாங்கிட்டு வரோம், பால் கறக்குது, மறுபடியும் அந்த செனையை பிடிக்க வச்சு இது பண்ண முடியலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாட்டு எடுத்துக்கின்னு இதில் ஏதாவது எலும்பு தெரியுதா? எலும்பு தெரியல தானே. மாட்டை நல்லா ஓட்டமாக வச்சிருக்கேன், மாடு நல்லா ஓட்டமாக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக செனை பிடிச்சிக்கும். மாடுல ஏதாவது பிரச்சனை, நம்ம கொடுக்குற ஃபீடு அது சரியாக எடுத்துக்கல, இல்லை எலும்பு தோலமாக இருக்குது, போதுமான மினரல்ஸ் இல்லை அப்படின்னா ஹெச்எஃப் மாட்டில் செனை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். மாட்டை ஆரோக்கியமாக வச்சுருந்தீங்கன்னா போதும். நம்ம டெய்லி ஒரு டைம் குளிப்பாட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி குளிப்பாட்டி நீட்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா ஹெச்எஃப் மாடு செனை பிடிக்கிறதுல பிரச்சனை வராதுக்குன்னு. அப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுங்க, ஹெச்எஃப் மாட்டுக்கு 2 - 2 ப்ளஸ் சொல்லுங்க, அதே ஜெர்சி மாட்டுக்கும் 2 - 2 ப்ளஸ் சொல்லுங்க. இப்போ நம்ம ப்ளஸ் மைனஸ்ன்னு சொன்னோம்னா ஹெச்எஃப் எடுத்துக்கிறாங்கண்ணே. ப்ளஸ் என்னன்னு சொல்கிறேன் நான், அதிகமான பால் கறவைத்திறன், இது ப்ளஸ்ஸாக இருக்கும். அடுத்தது இதில் ஒரு ஊசி போட்டு அதில் கண்ணுக்குட்டியை எடுத்தோம் அப்படின்னா அது ஒரு 2 வருஷம் கழிச்சு நல்ல விலைக்கு விற்கலாம். ஏன்னா இந்த பிரீடோட ரேட்டு அதிகம், ரைட்டா? நல்லா பால் கொடுக்கும். அதே வேளையில் இதோட கன்றை வளர்த்தி நம்ம ஒரு 2 வருஷம் வளர்த்தி விற்றோம்னா குறைந்தபட்சம் 70,000 ரேஞ்சுக்கு அது விற்றுடலாம்.
பொட்டக்கண்ணை தலைச்சின்லேயே வத்தரலாம். ம் அந்த ப்ளஸ் இருக்குது. ம் மைனஸ் ஹெச்எஃப்ல என்ன அப்படின்னா ம் கம்பல்சரி நிழல் வேணும். ம் நிழல் கம்பல்சரி இருந்தால் தான் வந்து ஹெச்எஃப்ஐ வளர்த்த முடியும். ம் இது ஒரு மைனஸ் இருக்குது ஹெச்எஃப்ல. ம் சினைப்பிடிக்கிறது முறையான ஊட்டச்சத்து கொடுத்து ம் முறையான மினரல் மிக்சர் கொடுத்து மாட்டை நல்லா எலும்புந்தோல் இல்லாமல் ஆரோக்கியமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா ம் அந்த சினைப்பிடிக்கிற பிரச்சனையுமே இருக்காது. ம் ஆனால் இருக்குது சினைப்பிடிக்கிற பிரச்சனை ஹெச்எஃப்ல இருக்குது. ம். கரெக்டாக நம்மளுடைய நிர்வாகத்தில் தான் அங்கே இருக்குது. ம் அது நிர்வாகம் கரெக்டாக பண்ணிட்டோம்னா சினை பிரச்சனை இருக்காது. ம் இதே நம்ம ஜெர்சி எடுத்துக்கலாம். ம் ஜெர்சியில் ப்ளஸ் என்ன அப்படின்னா ம் பால் ரொம்ப திக்காக இருக்குங்கன்னு ம் விலை நல்லா விலை வரும் ம் ஜெர்சியில். ம் மைனஸ் என்ன ஜெர்சியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ம் ம், ஒரு 50-60% வந்து பாலை அடக்கி வச்சுக்கும். ம் எல்லா ஜெர்சியும் அடக்காது. ம் கண்ணுக்குட்டிக்கு கொஞ்சம் அடக்கி வைக்கிற திறன் வந்து ஜெர்சிக்கு உண்டு. ம் நம்ம என்னதான் கறந்தாலும் கொஞ்சோண்டு பால் நிறுத்தி கண்ணுக்குட்டி கொடுக்குற பண்பு ஜெர்சி மாட்டுக்கு இருக்கு. ம் அது எப்படிங்க வழக்க மொழியில் என்ன சொல்லுவாங்கன்னா ரெட்டை சுரப்பு மாடும்பாங்க. ம் ஒரு 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 50% அப்படி இல்லை, ஒரு 50% ரெட்டை சுரப்பு இருக்கு. ம் அது ஒரு மைனஸ் இருக்கு. ம் இன்னொரு மைனஸ் என்னன்னா ஒரே சீரா பால் கறக்காதுன்னு. ம் ஆரம்பத்தில் 13 கறக்கும், ம் அப்புறம் 12, 10, 8, 7, 6ன்னு அந்த இறங்குற ரேஷியோ வந்து ம் வேகமாக இறங்கும் ம் பாலில். ம் ஜெர்சிக்கு ஹெச்எஃப் கம்பேர் பண்ணும்போது ஜெர்சி இந்த மைனஸ் இருக்குதுங்கண்ணே. ம் ஹெச்எஃப் மாடுன்னு எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? ஹெச்எஃப் மாடுனா நான் எடுத்துக்கிட்டா சொல்கிறேன். நான் இப்போ இது வந்து கண்ணே, ம் இது வந்து நம்ம கிட்ட இருக்கிறது சிவாஜி ஹெச்எஃப். ம் செவலையும் வெள்ளையும் கலந்தது, ம் ரைட்டா? ம் இந்த ஹெச்எஃப் பிரீடு வந்து ஒரு 80% பியூர். அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ம் தலையில இருந்து ம் மூக்கு வரைக்குமே ம் வெள்ளை பேட்ச் வரும். ம் இதுதான் ஃபர்ஸ்ட் மெயினாக பார்ப்பாங்க. ம் உடம்புல கருப்பு வெள்ளை செவலை வெள்ளை இருந்தாலுமே ம் பேட்ச் அப்படிங்கிறது வந்து ம் தலையில இருந்து மூக்கு வரைக்கும் பாரு அப்படியே இந்த ஷேப்ல வெள்ளை வரும். ம் இந்த மாதிரி வெள்ளை இருந்துச்சு அப்படின்னா ம் ஓரளவுக்கு பியூர் பேட்ச்னு சொல்லுவாங்க. ம் இதே வந்து 80% பியூர் தான், ம் ரைட்டா? ம் இப்போ இந்த மாடு வந்து பாகுபலி இருக்கு இல்லையா, ம் இது வந்து இப்போ நம்ம கிட்ட கண்ணு போட்டு 12 மாசம் ஆயிடுச்சு ம் இந்த கண்ணுக்குட்டிக்கு. ம் இது இப்போ 4 மாசம் சனியா இருக்குதுங்க. ம் கிட்டத்தட்ட இந்த ஹெச்எஃப் இப்போ நமக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸு, 8 மாசம் ம் கறவைக்கு அப்புறம் தான் வந்து ம் இதே செனம் பிடிச்சிச்சு, ம் ரைட்டா? ம் இதுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 டைம் ட்ரை பண்ணேன் நான். ம் நம்ம ரெகுலராக மினரல் மிக்சர் கொடுக்குறோம், ம் இருந்தாலும் கொஞ்சம் அதிக வெப்பங்கிறது காரணத்தினால ம் ஒரு 3-4 ஊசி போட்டு தான் நின்றுச்சு. இது 4 மாசம் சனியாக இருக்குது. ம் இப்பயே இந்த மாடு வந்து 14 லிட்டர் கறக்குதுன்னு. ம் இது கண்ணு போட்ட புதுசில் 22 லிட்டர் கறந்த மாடு, ம் ரைட்டா? ம் பேட்ச் என்றைக்குமே கறக்குங்கண்ணே. ம் இதே உனக்கு கிராஸ் காமிக்கிறவா. இப்போ இவனை எடுத்துக்க, ம் இவனும் பிரீடு தான், ம் நல்லா மாடு ஜெயஜெயண்டிக்கான மாடு. ம் ஆனால் பார்த்துக்க, இந்த தலைவிலேருந்து மூக்கு வரைக்கும் இந்த வெள்ளை கண்டினியூ ஆகலை பார்த்தியா? ம் இது வந்து 60% பியூர் தான் சொல்ல முடியும், ம் பியூர் பிரீடுன்னு சொல்ல முடியாது. ம் இது நம்மக்கிட்ட இப்போ கண்ணு போட்டு 7 மாதம் ஆகுது, 6 மாதம் ஆகுது. ம் இதுக்கு தான் கிர்ரு கண்ணுக்குட்டி நான் இப்போ முன்ன வீடியோவில் போட்டிருந்தேன் பார்த்தியா? இதுக்கு தான் கிர்ரு ஊசி போட்டுக்கிறாங்க போலக்குது, ம் போட்டுச்சு. பட் ஆனால் அது வந்து பியூர் கிடையாது. ம் இது ஒரு 60% பியூர் தான். ம் இது நம்மகிட்ட 18 லிட்டர் கறந்துச்சு. ம் மாடு நல்லா ஹைட் வெயிட் இருக்கிறதுனால கறந்துச்சு. ம் இதே வந்து ஜெர்சி ஹெச்எஃப் கிராஸ் காமிக்கிறவா. ம் இப்போ இவன் வந்து ம் ஜெர்சி மாட்டில் ஹெச்எஃப் ஊசி போட்ட கண்ணுக்குட்டி, ம் ரைட்டா? ம் இது நான் வெளியில் தான் வாங்கிட்டு வந்தோம். ம் இது வந்து இதுவும் பேட்ச் கிடையாது. ம் இதெல்லாம் இது பால் வந்து 16 லிட்டர் கறக்குது. ம் பட் ஆனால் வந்து பியூர் பிரீடு கிடையாது. ம் நல்லா இங்கே வந்து தலைவரையில் ஒயிட் வந்துச்சு அப்படின்னா இந்த 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 பிரீடே இப்படி பிறந்துருந்துச்சு அப்படின்னா ம் இது இந்த மாடு 20 லிட்டர் கிராஸ் பண்ணும். ம் இது வந்து ஒரு 50% தான் ஹெச்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை வந்து மார்க்கெட்டில் வந்து ம் ஹெச்எஃப் கிராஸ் அப்படிம்பாங்க. ம் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ம் இவன் வந்து பியூர் ஜெர்சி. ம் இங்கே இருக்கிறவன் பியூர் ஜெர்சி. ம் இது கொஞ்சம் வெயில் இருந்தால் கூட தாங்கும். ம் ஆஹ் இது நம்மக்கிட்டே இப்போ 7 கன்று போட்டு இது 8வது கன்று இப்போ சனியாக இருக்குது. ம் ஆஹ் இவன் வந்து பியூர் ஜெர்சியில் வருவான். ம் இவ்வளோதாங்கன்னு ஹெச்எஃப்க்கும் ஜெர்சி, ஹெச்எஃப், ம் ஹெச்எஃப் கிராஸ் இதுக்கு உண்டான வித்தியாசங்கள். இதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ம் அப்பா ஹெச்எஃப்பும் ஜெர்சியும் பார்த்தாச்சு.
இப்போ வட மாநில மாட்டை பற்றி சொல்லுங்கப்பா. வட மாநில மாடுகள் அப்படின்னா வந்து நம்ம என்னன்னா காங்கிரீஜ், ம் கிர்ரு, ம் சாகிவால் ம் இந்த மாதிரி ஐட்டங்கள் சில பேர் பண்ண அது பர்டிகுலர் பண்ணியா வளர்த்துறாங்க. ம் இந்த மாதிரி இப்போ ஹச்எஃப் ஜெர்சி தவிர இந்த மாதிரி மாட்டு பண்ணையெல்லாம் யார் வைக்கலாம் அப்படின்னா ம் கொஞ்சம் டவுன் ஏரியாவில் இருக்கிறவங்க ம் வைக்கலாம். ம் இதில் என்னன்னா பால் விலை அதிகம். ம் இதுல இருந்து அவங்க வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் பண்றாங்க பார்த்தீங்களா, நெய் ம் இந்த மாதிரி ப்ராடக்ட், நெய், வெண்ணெய் இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு அந்த மாடுகள் நல்லா ஈல்டு கொடுக்குங்க. ம் அது நல்லா நெய்யும் தரமானதாக இருக்கும், ம் பாலும் நல்ல திக்னஸாக இருக்கும். ம் ஆனால் அதில் வந்து என்னுடைய அனுபவங்கள் வட மாநில மாடுகள்லாம் நான் கிர்ரு வச்சுருந்தேன், 2 மாடு கிர்ரு வச்சுருந்தேங்க. ம் பர்டிகுலராக வீட்டுக்கு பால் வேணும் ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மாடு வச்சுருந்தேன் நான். ம் பால்லாம் திக்னஸாக தான் இருக்குது. ம் அதாவது ஹச்எஃப்க்கு ஜெர்சி பால், ஹச்எஃப்க்கு ஜெர்சி நல்லா இருக்கும் பால், ஜெர்சியோட கிர்ரு, காங்கிரஜி, சாகிவால்லாம் நல்லா இருக்கும், பால் நல்லா இருக்கும், நல்லா திக்னஸாக இருக்கும், நல்ல ரேட்டு வரும். ம் ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குன்னு, ம் ஹச்எஃப்க்கு கம்பேர் பண்ணும்போது மடிப்பழக்கம்னு இருக்குது பற்றியா. ம் அதாவது ஒரு மாடு கடைசியாக நமக்கு லாபம் கொடுக்கறது வந்து ம் அதோட மடியில் தான். ம் போய் மடியில் கையை வச்சா ஆட்டம் கட்டாமல் இருக்கும். ம் ஆனால் இதெல்லாம் வந்து கிர்ரு, சாகிவால் இவங்கெல்லாம் வந்து மடிப்பழக்கம் வந்து ஒரு 60%, 40% நல்லா இருக்கும், 60% மடிக்கு வச்ச சுபாவம் உள்ள மாடுகள் தான் அது எல்லாமே. போய் மடியில் கையை வச்சா உதைக்கும். 2வது ஈத்துக்கு 3வது ஈத்துக்குலாம் வந்து நம்ம ஒரு கிர்ரே வாங்கிட்டு வரோம்னா அதை கால் நல்லா நோட் பண்ணுங்க, காலில் கவுருக்கு போட்டு கட்டின தடம் இருக்கும். அந்த மாடுகள் பெரும்பாலும் 70% காலை கட்டி தான் கறக்கிற மாதிரி வருதுங்க. அது வந்து இப்போ நாம கறக்கிறதா இருந்தால் ஈஸியாக கறந்துடலாம். இதே இப்போ நாம் எல்லா டைமில் லேடிஸ் கறக்குறாங்க, நம்ம தம்பி கறக்குறான்னு வச்சுக்குவாங்க, அதெல்லாம் வந்து அதில் பழக்கத்துக்கு வராது. அது மடிப்பழக்கம் கரெக்டாக இருக்கிறது இல்லை. அதனால தாங்க நம்ம அந்த வட மாநில மாடுகள்லாம் வளர்த்துறதில்ல. நமக்கு அந்த மடிப்பழக்கத்துக்கு பெட்டராக இருக்கிறது வந்து ஹச்எஃப் தான். நீ மடி பிடிச்சி என்ன பண்ணினாலும் கம்முனே இருக்கும், அது எந்த பிரச்சனையுமே பண்ணாது. நமக்கு ஒரு மாட்டு பண்ணையில் எங்கே இருக்குதுன்னா மடி தான். அந்த மடி ஆரோக்கியமாகவும் கை பூச்ச சுவாபம் இல்லாத மாடாக இருந்துச்சு அப்படின்னா மாட்டு பண்ணை நல்லா நல்லா லாபகரமாக கொண்டு போகிறதுக்கு அது ஒரு பாயிண்ட். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹரிணி நேச்சுரல் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் கமெண்ட்ஸ், கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே.